Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PGDRP Zoology preparation தான் யூனிட் 5ல கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷன் பார்க்க போறோம். லாஸ்டா நம்ம லிப்பிட் டைஜஷன் பார்த்தோம். இந்த வீடியோல கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷன் மட்டும் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அப்சார்ப்ஷன்னா என்னன்னு பார்க்கறோம் ஃபர்ஸ்ட். Absorption is a process by which the end product of digestion are transported from the lumen of alimentary canal to the bloodstream through the intestinal wall. Absorption அப்படிங்கிறது ஒரு process. அதாவது digested product என்ன பண்ணப்படுதுன்னா transport ஆகுது. lumen of alimentary canalல இருந்து bloodstreamக்கு intestinal wall வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகிறது தான் நம்ம அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறோம். இப்போ டைஜஷன் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்னா ஒரு சிக்கலான ஒரு ஃபுட்டு. இது நம்மளோட பாடி அதை டைரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இது டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கொடுக்குது. சிம்பிள் ஃபார்ம் அப்படிங்கும்போது அது கார்போஹைட்ரேட் மோனோசாக்கரைடாக மாறுது. மோனோசாக்கரைட் அப்படிங்கும்பொழுது அது குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த குளுக்கோஸாக மாற்றப்பட்டு தான் நமக்கு அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அதுதான் நம்ம அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். Food is not at all absorbed in mouth. Food அப்படிங்கிறது மவுத்தில் அப்சார்ப்ஷன் நடக்கிறது கிடையாது. Stomach is also not a place for absorption. ஸ்டொமக்கும் நமக்கு அப்சார்ப்ஷனில் இன்வால்வ் ஆகிறது இல்லை. However, simple substances which do not require digestion are absorbed in the stomach. Simple substances digestion ஆகணும் அப்படின்னு ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. They include water, alcohol, saline, glucose, easily divisible drugs, etc. இப்போ சிம்பிள் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்கிறது எது அப்படின்னா வாட்டர், ஆல்கஹால், சலைன், குளுக்கோஸ் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டைஜஷன் ஆகி தான் நமக்கு அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இது டைரெக்டாகவே ஈஸியாக செல்ஸில் அப்சர்வ் பண்ணப்படும். நெக்ஸ்ட், த ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் த மெயின் பிளேஸ் ஃபார் அப்சார்ப்ஷன். த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைன் இஸ் கன்சர்ன்ட் வித் அப்சார்ப்ஷன். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அப்சார்ப்ஷன் நடக்குது. இதுதான் அப்சார்ப்ஷனுக்கு மெயின் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The small intestine has two important adaptations for effective absorption. They are the small intestine அப்படிங்கிறது இந்த அப்சார்ப்ஷனுக்காகவே 2 அடாப்டேஷன் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், it has great length. இது great length about 25 feet and is much coiled. The great length keeps the digested food for a longer time in the intestine to help complete absorption. இது 25 feet லென்த் இருக்கிறதுனால ஃபுட்டு என்ன பண்ணப்படுது அப்படின்னா அதிகமான ஃபுட்டை கம்ப்ளீட்டாக டைஜஷன் ஆகிற வரையும் இது என்ன பண்ணுது இங்கே வச்சுருக்கு. digested food for a longer time in the intestine to help complete absorption. Second the intestinal mucosa is produced into finger-like outgrowth is called villi into the lumen of intestine. Human intestine contains as many as 50 lakhs villi. They increase the absorptive surface of intestines. intestine mucosaவில் பார்த்தோம்னா ஒரு ஃபிங்கர் லைக் அவுட்க்ரோத் இருக்குது. அதுக்கு பேர் நம்ம வில்லைன்னு சொல்கிறோம். இது இன்டெஸ்டைனில் லியூமன் பார்ட்டில் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷன் நடக்கும். அதிகப்படியான அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் அதிகமாக இருந்தால் இதுக்கு காரணம் அப்படின்னா வில்லை தான். நம்மளோட ஹியூமன் இன்டெஸ்டைனில் எவ்வளோ வில்லை ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா 50 lakhs வில்லை ப்ரெசண்ட்டாக இருக்குது. The large intestine absorb water, saline, glucose, alcohol and certain drugs. இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணப்படுது. லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்தோம்னா வாட்டர், சலைன், குளுக்கோஸ், ஆல்கஹால் இது அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அங்கே அப்சர்வ் பண்ணப்படுது. அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். Absorption of carbohydrate is the intake of monosaccharide from the lumen of intestines into blood. They enter the portal system of blood.
absorption of carbohydrate mainly occurs in intestine. The maximum rate of glucose absorption is 120 gram per hours. இப்போ கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷன் சொல்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டாக இருக்கும். இது சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு டைஜஸ்ட் ஆகி திரும்ப வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து அப்சார்ப்ஷன் ஆகிட்டு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளட்டில் போர்ட்டல் சிஸ்டத்துக்கு என்டர் ஆகுது. இது அதிகமாக மெயினாக எங்கே நடக்குது இன்டெஸ்டைன்லன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு எவ்வளோ வந்து குளுக்கோஸ் வந்து அப்சார்ப் பண்ணப்படுது அப்படின்னா 120 கிராம் வந்து 1 ஹவருக்கு அப்சார்ப்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட் இஸ் அப்சார்ப்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் அண்டு மேனோஸ் அண்டு ஃபென்டோசஸ். இப்போ கேலக்டோஸ் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு 4-5 ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. அதில் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் ஆர் அப்சர்வ்டு மச் மோர் ரேபிட்லி தென் ஃப்ரக்டோஸ், மேனோஸ் அண்ட் பெண்டோசஸ். இந்த 5 ஃபார்ம்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரக்டோஸ், மேனோஸ் அண்டு பெண்டோசஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் குளுக்கோஸும் கேலக்டோஸும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் நடக்குது. அதர் ஃபார்மோட கம்பேர் பண்ணும் பொழுது ஃப்ரக்டோஸ், மேனோஸ், பெண்டோசஸை கம்பேர் பண்ணும்போது குளுக்கோஸும் கேலக்டோஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சார்ப்ஷன் நடக்குது. குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் ஆர் அப்சார்ப்டு பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலம் அப்சார்ப் பண்ணப்படுது. Monosaccharide are present in the lumen of intestines. They are transported through the plasma membrane of intestinal cells into the cytoplasm. From the cytoplasm they diffuse into the venous blood of portal system. அதாவது மோனோசாக்கரைடு அப்படிங்கிறது லியூமன் ஆஃப் இன்டெஸ்டைனில் ப்ரெசன்ஸாக இருக்குது. மோனோசாக்கரைடுங்கிறது குளுக்கோஸ் தான், அது வந்து இன்டெஸ்டைனில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா பிளாஸ்மா வழியாக, பிளாஸ்மா மெம்பரைன் வழியாக, அதாவது செல்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரைன் வழியாக இன்டெஸ்டைனல் செல்லுக்கு போகுது. அங்கேருந்து சைட்டோபிளாசத்துக்கு போகுது. சைட்டோபிளாசத்துலேருந்து விரவுதல் முறையில் எங்கே போகுது அப்படின்னா போர்ட்டல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் பிளட்டில் கலக்குது. The plasma membrane of intestinal cells has carrier protein is called SGLT. The plasma membrane of intestinal cell has carrier protein is called SGLT. SGLT அப்படின்னா சோடியம் டிபெண்டன்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிளாஸ்மா மெம்பரைன், இன்டெஸ்டைனல் செல்லோட பிளாஸ்மா மெம்பரைனில் கேரியர் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம SGLT அப்படின்னு சொல்கிறோம். சோடியம் டிபெண்டன்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் அங்கே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. த கேரியர் ப்ரோட்டீன் ஹேஸ் 2 பைண்டிங் சைட்ஸ், ஒன் ஃபார் குளுக்கோஸ் அண்ட் அனதர் ஃபார் சோடியம். இந்த கேரியர் ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த சோடியம் டிபெண்டன்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டரில் 2 பைண்டிங் சைடு இருக்குது. ஒரு சைடில் வந்து குளுக்கோஸும் அனதர் சைடில் வந்து சோடியமும் பைண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இட் பைண்ட் வித் சோடியம் அண்டு குளுக்கோஸ். இதில் வந்து ரெண்டும் பைண்ட் ஆகிக்குது, சோடியமும் குளுக்கோஸும். Then carrier protein move towards cytoplasms of the cell which brings both the, sodium and glucose vasing cytoplasms. Then என்ன ஆகுது, இங்கே பைண்ட் ஆகிட்டு அந்த கேரியர் ப்ரோட்டீனில் சோடியமும் குளுக்கோஸும் பைண்ட் ஆகிட்டு செல்லோட சைட்டோபிளாசத்துக்கு போகுது. அங்கே செல்லோட சைட்டோபிளாசத்தில் வந்து சோடியமும் குளுக்கோஸும் வந்து போகுது. போத் குளுக்கோஸ் அண்ட் சோடியம்ஸ் ஆர் ரிலீஸ்டு. அங்கே போயிட்டு ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆகுது. Glucose moves along the cytoplasms and diffuse into the blood. சைட்டோபிளாசத்துலேருந்து பிளட்டுக்கு மூவ் ஆகுது. எது, இந்த குளுக்கோஸ். சோடியம் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் இன்டு தி லூமன் ஆஃப் கட் த்ரூ சோடியம் பொட்டாசியம் பம்ப். தென் இந்த ப்ராசஸ்க்கு பிறகு சோடியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் வந்து சோடியம் பொட்டாசியம் பம்பு மூலமாக லூமன் ஆஃப் கட்டுக்கு வந்து வருது. Sodium is transported into the cells along the concentration gradient. Glucose moves against the concentration gradient. The simultaneously transport of sodium and glucose is called co-transport. இது சைமல்டேனியஸாக என்ன ஆகுது, கண்டினியூஸாக சோடியமும் குளுக்கோஸும் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா co-transport அப்படின்னு சொல்கிறோம். Since sodium and glucose are transported simultaneously in the same directions, it is called symport.
இப்போ சிம்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதே மாதிரி தொடர்ச்சியாக குளுக்கோஸும் சோடியமும் ஒரே டைரக்ஷனில் கடத்தப்படக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அந்த செயலுக்கு நம்ம வந்து சிம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஜிஎல்டி ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் கேலக்டோஸ். எஸ்ஜிஎல்சின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சோடியம் டிபெண்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்னு பார்த்தோம்லே அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கேலக்டோஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரக்டோஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை தி கேரியர் ப்ரோட்டீன் க்ளூட். ஃப்ரக்டோஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணது எது அப்படின்னா கேரியர் ப்ரோட்டீன் க்ளூட் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஃப்ரக்டோஸை. க்ளூட் அப்படிங்கிறது குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர். த கேரியர் ஃபார் ஃப்ரக்டோஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சோடியம். த கேரியருங்கிறது க்ளூட், அது வந்து சோடியம் இண்டிபெண்ட்டாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரக்டோஸ் இஸ் மச் ஸ்லோவர்ஸ். இந்த ஃப்ரக்டோஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. The carbohydrate absorption is controlled by the following factors. கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் டைஜஷன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட்ஸ் அண்ட் பாஸ்போகைனேஸ், adrenal cortex, anterior pituitary, insulin, and B complex vitamins like thiamines, panthenic acid and biotoxins. இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய டீச்சிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.